அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி அன்னையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே மிகவும் ஒரு பயனுள்ள விஷயமாக தாங்க இருக்கும். அதாவது இன்று இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வார்த்தையை 11 முறை எழுதி உங்களுடைய தலையணைக்கு அடியில் வச்சுட்டு தூங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் நடக்காது அப்படின்னு விட்ட எந்த ஒரு பிரார்த்தனையாக இருந்தாலும் சரி, கடன் முழுவதும் அடையணும், வீடு கட்டணும், குழந்தை பாக்கியம் வேண்டும், திருமணமாகணும், நல்ல வேலை கிடைக்கணும், உடம்புல இருக்கிற நோய்கள் எல்லாம் சரியாகணும், இப்படி எந்த ஒரு பிரார்த்தனையாக இருந்தாலும் நிச்சயமாக அது நிறைவேறியே தீரும். இந்த முறையில் வைக்கும்போது அது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. இன்றைக்கு இரவு 11 மணிக்கு இந்த ஒரு வழிபாடை நீங்கள் பண்ணணுங்கம்மா. உங்களுடைய நிறைவேறாத எந்த ஒரு பழைய வேண்டுதலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிரார்த்தனைக்காகவும் ஏற்கனவே சொன்னது போல் உடம்புல இருக்கிற நோய்கள் தீர்றதுக்கும், இல்லை கடன் முழுவதும் அடையிறதுக்கு, பணவரவு ஏற்படுறதுக்கு, இல்லைன்னா பார்த்திங்கன்னா வீடு கட்டி பாதியிலே நிற்கும், சில பேருக்கு சேலரி இன்க்ரிமெண்ட்டு வேணும், பதவி உயர்வு வேணும், இது போல் எந்த ஒரு பிரச்சனைக்காகவும் நீங்கள் இந்த முறையை நிச்சயமாக ஃபாலோ பண்ணலாங்க. உங்கள் வீட்டில் ஒரு ரஃப் நோட்டு இருந்தால் எடுத்துக்கோங்க. பேப்பர் உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அதனால் ஒரு ரஃப் நோட்டு எடுத்துக்கோங்க. இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி 11 மணிக்கு இதை செஞ்சுட்டு படுக்கணும். அவ்வளோதாங்கம்மா. கண்டிப்பாக நீங்கள் கேட்டது உங்களுக்கு கிடைத்தே தீரும். நம்பிக்கையோடு செய்கிற பட்சத்தில் சின்னதாக நோட் எடுத்துட்டிங்க இல்லையா, அந்த நோட்டுக்கு மேலே நம்ம எப்பொழுதுமே எந்த ஒரு நல்ல காரியம் செய்யும் போதும் நம்ம விநாயகர் சுழி போடுவோம் இல்லையா, அதுபோல் விநாயகருடைய சுழி போட்டுக்கோங்க. அதுக்கு கீழே உங்களுடைய பிரார்த்தனை எழுதுங்க. என்ன பிரார்த்தனை எழுதணும்? சப்போஸ் உங்களுக்கு ஒரு 1,00,000 ரூபாய் கடன் இருக்குது அப்படின்னா அங்கே நீங்கள் என்ன எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய 1,00,000 ரூபாய் கடனை அடைத்து முடித்து விட்டேன் நீங்கள் எழுதியிருக்கீங்க பாருங்கள். அதுக்கு பக்கத்தில் 1111 இப்படின்னு 4 1 போட்டுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் கேப் விட்டுட்டு 24 அப்படின்ற நம்பரை எழுதிக்கோங்க. இந்த வருடம் பார்த்திங்கன்னா 24, அதாவது 1/1/2024 முழுவதும் நம்மளுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறதுக்கும், நம் கேட்டது கிடைக்கிறதுக்கும், வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பலனை இது பெற்றுத்தரும். அதனால் 1,00,000 ரூபாய் கடனை முழுவதும் அடைத்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 1111 கொஞ்சம் கேப் விட்டு 24 அப்படின்னு எழுதிக்கோங்க. உங்களுக்கு வீடு கட்டணும் அப்படின்னா, நான் நல்ல முறையில் வீடு கட்டி முடித்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பக்கத்தில் 1111 கொஞ்சம் கேப் விட்டுட்டு 24 அப்படின்றத எழுதிக்கோங்க. இது போல் உங்களுடைய பிரார்த்தனையை அந்த பேப்பரில் 11 முறை எழுதுங்க. இன்று இரவு 11 மணிக்கு, அதாவது 11 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே நீங்கள் இதை எழுதிக்கலாம். இப்படி எழுதிட்டீங்க இல்லையா, அந்த நோட்டுனா கையில் வச்சுக்கோங்க. பேப்பராக இருந்தாலும் கையில் வச்சுட்டு, என்னுடைய இந்த பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுத்த என்னுடைய குலதெய்வ என்னுடைய இஷ்ட தெய்வமாக இருக்கும் சாயப்பா வராகி அன்னைக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 முறை நன்றியை சொல்லுங்கள். அது நீங்கள் எழுத வேணாம். இப்படி நீங்கள் சொல்லி முடித்ததுக்கப்புறம் பேப்பராக இருந்தனாலும் உங்களுடைய பில்லோ கடியில் வச்சுக்கோங்க, நோட்டாக இருந்தாலும் உங்களுடைய பில்லோ கடியில் தலையணைக்கு அடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்கிடுங்கம்மா. இதே போல் தினமும் இரவு 11 நாட்களுக்கு இன்று எப்படி பண்ணீங்களோ அதே போல் நாளைக்கும் 11 மணிக்கு அந்த நோட்டை எடுத்துக்கோங்க. திருப்பி 11 முறை உங்களுடைய பிரார்த்தனை எழுதுங்க. ஒரே ஒரு பிரார்த்தனை எழுதுங்க. அதுக்கு பக்கத்தில் 1111 அப்படின்னு எழுதிட்டு கொஞ்சம் கேப் விட்டு 24 எழுதிக்கோங்க. இன்றைக்கி எழுதினது போலயே 11 முறை நான் சொன்ன மெத்தடில் எழுதிக்கோங்க. அப்படி எழுதிட்டு அதை கையில் வச்சுட்டு நம்மளுடைய இஷ்ட தெய்வத்துக்கும், நம்ம குலதெய்வத்துக்கும், பிரபஞ்சத்துக்கும் 3 முறை நன்றியை சொல்லிவிட்டு திருப்பி உங்களுடைய தலையணைக்கு அடியில் வச்சுக்கோங்க. நீங்கள் தூங்கிடுங்க. மறுநாள் இதே போல் 11 நாட்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும். இந்த ஒரு பிரார்த்தனை முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த பிரார்த்தனைக்காக நீங்கள் இதே மெத்தடை தாராளமாக இந்த வருடம் முழுவதுமே யூஸ் பண்ணலாம். அதே போல் இதுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது. நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்ருந்தாலும் இதை தாராளமாக செய்யலாம். அதே போல் மாதவிடாய் காலமாக இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். எந்த இடத்துல சப்போஸ் நீங்கள் வெளியில் எங்கேயாவது இருக்கீங்க, நோட்டில் எழுத முடியாத சூழ்நிலை இருந்தாலும் கூட, சில பேர் நைட் டியூட்டியாக இருக்குது, நாங்கள் வெளியில் வேலை பார்த்துட்ருக்கோம், எங்களால் இந்த வழிபாடை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். மனதுக்குள்ளே சொல்லிக்கோங்க, என்னுடைய கடன் முழுவதும் அடைந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு 1111
24 அப்படின்னு சொல்லிவிட்டு இதையே 11 முறை உங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லுங்கள். சொல்லிவிட்டு நீங்கள் ஆஸ் யூஷுவல் வேலை பார்க்கலாம். அதே போல் 11 நாட்களும் நீங்கள் இதை செஞ்சுட்டே வரும்போது அந்த 11 நாட்களுக்குள்ளேயே எப்பேற்பட்ட பிரார்த்தனையாக இருந்தாலும் நிச்சயமாக நிறைவேறும், நம்பிக்கையோடு சொல்கிற பட்சத்தில். அதே போல் இன்றைக்கி காலையில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் மறக்காமல் பாருங்கள். இந்த நம்பரை உங்கள் கையில் எழுதும்போது கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் அள்ளி கொடுக்கும், நீங்கள் கேட்டது கிடைக்கும். அதனால் அந்த ஒரு வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க நீங்கள் அதுலேயும் போய் தாராளமாக பார்க்கலாம். எந்த ஒரு காரியத்தை நம்ம செஞ்சாலும் நம்பிக்கையோடு சொல்கிற பட்சத்தில் நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறியே தீரும். அதே போல் இன்னைக்கு முடிஞ்சதுன்னா இரவு 12 மணிக்குள்ளே இந்த ஒரு தீபத்தை கண்டிப்பாக ஏற்றி வைத்து பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும், எதிரிகள் தொல்லை நீங்கும், நோய் ஏதாவது உடம்புல இருந்தால் அந்த பிரச்சனையும் தீரும். அதே போல் பார்த்திங்கன்னா நீங்கள் நினைத்ததும் நிறைவேற்றி தரும். அதனால் இந்த ஒரு வழிபாடுனா ஒன்றுமேல ஒரே ஒரு தீபம் தான் ஏற்றி வைக்க போகிறீங்க. ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க, சுத்தமாக அதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுக்கோங்க. நெய் இல்லைனா நல்லெண்ணெய் இல்லைனா இழுப்பெண்ணெய், இதில் 3ல் எந்த ஒரு எண்ணெயாக இருந்தாலும் அந்த அகல் விளக்கில் அந்த எண்ணெயை ஊற்றி 4 பக்கம் பார்ப்பது போல் திரி போட்டுக்கோங்க. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு பார்ப்பது போல் அந்த அகல் விளக்கில் 4 திசை பார்ப்பது போல் பஞ்சு திரி போட்டு நீங்கள் வந்து தீபமாக ஏற்றி வச்சுட்டு அதில் ஒரு மிளகு, கொஞ்சம் பச்சை கற்பூரம், 1 கிராம்பு, கொஞ்சம் மஞ்சள் போட்டு தீபமாக ஏற்றி வைத்து பாருங்கள். கண்டிப்பாக மிக பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை இது ஏற்படுத்தி கொடுக்கும். உடம்பில் இருக்கிற நோய்கள் முழுவதும் தீரும். கண்டிப்பாக பணவரவை ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான ஒரு தீபங்க. அதே போல் நம் வேண்டுதலையும் நிறைவேற்றி தரும். இந்த தீபத்தை வராகி அன்னைக்கு முன்னாடி ஏற்றி வைத்து வழிபடுங்கள். அதாவது இழுப்பெண்ணெய் கிடைச்சா இழுப்பெண்ணெய் ஊற்றுங்க, நெய் கிடைச்சா நெய் ஊற்றுங்க. 2ம் கிடைக்காத பட்சத்தில் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. ஒரு எண்ணெய் ஊற்றி தான் தீபம் ஏற்றணும். அதே போல் முன்ன நான் வந்து நோட்டில் எழுத சொன்னோம் பாருங்கள், அது ரெட் கலர் பெண்ணால் எழுதணும். ரெட் கலர் பெண்ணால் எழுதுனீங்கன்னா சீக்கிரம் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும். இந்த நேரத்தில் நாங்கள் எங்கம்மா போய் ரெட் கலர் பெண்ணாக போய் தேடுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து ப்ளூ கலர் பெண்ணாலே எழுதலாம். நம்பிக்கையோடு எழுதி பாருங்கள். நிச்சயம் நீங்கள் கேட்ட விஷயம் கிடைத்தே தீரும், நல்லதே நடக்கும். நன்றி.